ஓய்வு நாள் நான் கடவுள் சமூகத்துல தான் இருப்பேன்ற ஒரு தீர்மானத்தில் நீங்க நிற்பீங்கன்னா, உங்களை பார்க்கிற, உங்களோட அந்த நேரத்துல உறவாடணும், தொடர்பு கொள்ளணும், பேசணும், உங்க வீட்டுக்கு வரணும், உங்களை வெளியில அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த பயம் உண்டாகும் பாருங்க. அவங்க ஓய்வு நாளை கனம் பண்ணுவாங்க. ஓய்வு நாள் அவங்க எங்கேயும் வர மாட்டாங்கன்ற அந்த பயம் அவங்களுக்குள்ள பற்று. நீங்க விட்டு கொடுக்கறதுனாலதான் அவங்க என்ன செய்யுது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த அக்கா சொன்னா வந்துருவாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த அண்ணன் சொன்னா புரிஞ்சுப்பாரு, நம்ம வேலை இருக்குன்னா வந்துருவாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன் இது மாதிரி நான் பலமுறை விட்டு கொடுத்ததுனால அவங்க தைரியமா சொல்றாங்க, சண்டே அதெல்லாம் ஒண்ணு, நம்ம போனா அவங்க நின்றுவாங்க, சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியணும், நான் போனாலும் பூட்டி தான் இருக்கும், வேஸ்ட் தான் நான் போறதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அப்பதான் உங்க ஆண்டவர் மேல உங்களுக்கு இருக்கிற பயத்தை பத்தி அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் என் கர்த்தருக்கு பயப்படாத வரையும் யாருமே கர்த்தரை பயத்துக்குள்ள நடத்த முடியாது. நான் பயப்படாம என் கணவரை நடத்த முடியாது, நான் பயப்படாம என் பிள்ளைங்களை நடத்த முடியாது, நான் பயப்படாம என் வாழ்க்கையில எதுவுமே நேர்த்தியா இருக்காது. முதல்ல நான் கர்த்தருக்கு பயப்படணும். வசனம் சொல்றது அதுதான் உனக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்பதான் ஒவ்வொன்றையும் நீ ஆலோசனை பண்ணி யோசிச்சு செயல்பட முடியும். கர்த்தருக்கு பயப்படுறதுதான் உனக்கு ஞானம். ஞானத்துலதான் உனக்கு வாழ்வு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உலகத்தில் எப்படி வாழணும்ன்ற ஞானம் கர்த்தர் கொடுப்பாரு. இந்த ஜனங்கள் இடத்துல எப்படி பேசணும்னு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாரு. இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கர்த்தர் ஞானம் கொடுப்பாரு. இது இல்லாதனாலதான் இன்னைக்கு என்னவோ யார் சொல்றதெல்லாம் கேட்டு செஞ்சுட்டு செயல்பட்டு விழுந்த பிறகு வந்து கர்த்தர் பார்த்து நிற்கிறா, யா எல்லாம் போச்சு, எனக்கு ஒரு வழி இல்ல, நீங்க தான் எனக்கு ஏதாவது செஞ்சாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் அன்னைக்கே சொன்னாரு, நீ எனக்கு பயந்தா நான் உனக்கு ஞானத்தை கொடுத்திருப்பேன். ஆண்டவர் இப்பவும் சொல்றாரு, இப்போ ஒண்ணு இல்ல, நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு உனக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன்.